தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்தோஷத்திற்கு குறைச்சல் இருக்காது. மன நிம்மதி இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். பெரிய மனுஷங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். மார்ச் 8க்குள்ள உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா சம யோகம், நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாரம். அதனால் நல்ல சம்பாதிக்கிறதுக்கு நல்ல சிறப்பான தருணம். உங்கள் வித்தையை வெளியில் காட்டுறதுக்கு நல்ல தருணம். வித்தியாசம் இல்லாமல் பழகுங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உடஞ்சி இருந்த உறவுகள் இப்போ ஒன்று சேர போகிறீங்க. பழைய ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு ஃபோன் அடித்து நல்லா இருக்கியான்னு டக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். சில பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காணா போகிறதுக்கு, திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பொருளை பார்த்துக்குங்க. செப்பல் போடுற பழக்கம் இருக்கிறவங்க செப்பலை எங்கே கழட்டி போகிறோன்றது மறந்துடாமல் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போகிறவங்க, சாமி கும்பிட்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. எதுவும் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க தான் செல்ஃபோனை தவற விட வாய்ப்பு இருக்கிறதுனால அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கையில் தடுமாற்றம், மனசில் தடுமாற்றம் இந்த வாரத்தில் ஏற்படும். அதில் தான் வார்த்தையை விட்டுறக்கூடாது, கையை விட்டுறக்கூடாது, கை கடிச்சிப்போம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தனுசு ராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை மற்றும் நண்பனாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சங்கடம் இருக்காது. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் மார்ச் 8க்குள்ள நல்ல செய்தி வந்து சேரும்.